ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து ஆப்ரேஷன் கங்குவாவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிளுக்கான புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். இது டே 10க்கான வீடியோ. இதற்கு முந்தைய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் கங்குவா அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முதலாவது கேள்வி, சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? ஆப்ஷன் ஏ செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். ஆப்ஷன் பி செம்பு, வெள்ளி, இரும்பு, வெண்கலம். ஆப்ஷன் சி செம்பு, தங்கம், இரும்பு, வெள்ளி. ஆப்ஷன் டி செம்பு, வெள்ளி, இரும்பு, தங்கம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக பாருங்கள். நீங்கள் இதை கரெக்டாக பார்த்தீங்கனாலே நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்போடைய பயன்பாடு தெரியாது. அப்போது மீதம் இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு இருக்குது. அப்போ எந்த ஆப்ஷனில் இரும்பு இல்லையோ அதுதான் இதற்கான சரியான விடை. அதாவது செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். அதாவது ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? முதலாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பழைய கற்காலம், இரண்டாவது ஆப்ஷன் இடைக்கற்காலம், மூன்றாவது ஆப்ஷன் புதிய கற்காலம், நான்காவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உலோக காலம். அப்போது சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா இதற்கான சரியான விடை உலோக காலம். அடுத்த கேள்வி, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என அழைக்கப்பட காரணம்? முதலாவது ஆப்ஷன் மண் மிகவும் வளமானதால், இரண்டாவது ஆப்ஷன் சீரான காலநிலை நிலவுவதால், மூன்றாவது ஆப்ஷன் போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக இருப்பதால், நான்காவது ஆப்ஷன் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா நான்காவது ஆப்ஷன் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதனால தான் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, ஹராப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். இது சரியா தவறா அப்படின்றத பாருங்க. அடுத்து காரணம், திட்டமிட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. முதலாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணமும் சரி. இரண்டாவது ஆப்ஷன் கூற்று தவறு காரணம் சரி. மூன்றாவது ஆப்ஷன் கூற்று சரி காரணம் தவறு. நான்காவது ஆப்ஷன் கூற்றும் காரணமும் தவறு. இந்த கூற்று காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுமே சரி. அப்போது இதுக்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஃபஸ்ட்டு தான், கூற்றும் காரணமும் சரி அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணம் தான். கூற்று, ஹராப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம், ஹராப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. இந்த இரண்டுமே சரியா தவறா அப்படின்றத பாருங்கள். முதலாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கூற்றும் காரணமும் சரி. இரண்டாவது ஆப்ஷன் கூற்று தவறானது, காரணம் சரி. மூன்றாவது ஆப்ஷன் கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. நான்காவது ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் தவறானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா கூற்றும் காரணம் இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணம் தான். கூற்று ஹராப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம், கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான முதலாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணம் சரி. இரண்டாவது ஆப்ஷன் கூற்று தவறானது, காரணம் சரியானது. மூன்றாவது ஆப்ஷன் கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. நான்காவது ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் தவறானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஃபஸ்ட்டு தான், கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வி, கீழே கூறப்பட்டுள்ள மெகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இரண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான்காவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக சரின்னு பார்த்துடலாமா? தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தங்க ஆபரணத்தை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு. இது தவறு. அடுத்ததாக வீடு சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன அப்படின்றது சரியானது தான். கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னா அந்த மக்களுக்கு இரும்பினுடைய பயன்பாடே தெரியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன அப்படின்றது சரிதான். அப்போது இதுக்கான சரியான அது பார்த்தீங்க அப்படின்னா 2 மற்றும் 4 தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. மூன்றாவது, தானிய களஞ்சியம் ஹராப்பா நகரங்களின் முக்கியமான பகுதிகளாக விளங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இந்த 3 கூற்றுலையும் பார்த்தீங்க அப்படின்னா, எது சரியான கூற்று, எது தவறான கூற்று அப்படின்னு பார்த்துட்டு, எது சரி அப்படின்றத சொல்லுங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா, இந்த 3 கூற்றுகளும், அதாவது அனைத்துமே இதில சரியா தான் இருக்கு. அடுத்த கேள்வி, பொருந்தாததை வட்டமிடுக அப்படின்னு குடுத்துருக்காங்க. என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதில எது பொருந்தல அப்படின்னு சொல்லுங்க. எது பொருந்தாம இருக்கு அப்படின்னா, பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைகள் தான். அப்போ அதான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது ஆப்ஷனில் ஏஎஸ்ஐ அப்படின்னு போட்டு ஜான் மார்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது கோட்டை அப்படின்னு கொடுத்து தானிய களஞ்சியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூன்றாவதா லோத்தல் அப்படின்னு கொடுத்து கப்பல் கட்டும் தளம்னு கொடுத்துருக்காங்க. நான்காவதா ஹெராப்பா அப்படின்னு கொடுத்துட்டு காவிரி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னா, ஆப்ஷன் 3 தான் இதுக்கான சரியாது. அதாவது லோத்தல் அப்படின்றது கப்பல் கட்டும் தளம் தான். மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தவறான இணையாக தான் இணைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஏஎஸ்ஏ அப்படின்னா அலெக்சாண்டர் கனிங்கம் வருவார், ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில். அடுத்து ஹெராப்பா தான் தானிய களஞ்சியம். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, மிக பழமையான நாகரிகம் எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா மெசபடோமியா அல்லது சுமேரிய நாகரிகம் தான் மிக பழமையான நாகரிகம். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. இதற்கான சரியான விடை அலெக்சாண்டர் கனிங்காம். அடுத்த கேள்வி, தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது எது? இதற்கான சரியான விடை தானிய களஞ்சியம். அடுத்த கேள்வி, மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸை உருவாக்கினார்கள். இதற்கான சரியான விடை சமுதாயத்தை. அடுத்த கேள்வி, சரியா தவறா அப்படின்ற கூற்று ஆராயணும். முதலாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு பார்த்தா இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரியாக தான் இருக்குது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்றுமே சரிதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது கேள்வி, தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சரிதான். நான்காவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறுது. ஏன் அப்படின்னா முதல் எழுத்து வடிவம் பார்த்தீங்க அப்படின்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது தான். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக. இது முதலாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெகஞ்சாதாரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேடான பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது ஆப்ஷனில் வெண்கலம் சிவப்பு மணிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது ஆப்ஷனில் கோட்டை உலோக கலவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான்காவது ஆப்ஷனில் கார்னிலியன் இறந்தோர் மேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக பொறுத்துங்க பார்க்கலாம். முதலாவது கொடுத்துருக்கக்கூடிய மெகஞ்சதாரோ அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இறந்தோர் மேடு அப்படின்னு வரும். வெண்கலம் அப்படின்னா உலோக கலவை, கோட்டை அப்படின்னா மேடான பகுதி, கார்னிலியன் அப்படின்னா சிவப்பு மணிக்கல். இதுதான் இதற்கான சரியான பொருத்தம். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ டெய்லி வந்து அப்லோட் பண்ணிக்கிருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதற்கு முந்தைய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கங்குவா அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.